கேப்டன் அவர்களினுடைய இழப்பு இன்னமுமே நம்மளால் நம்ப முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்பாவிடம் பொய் சொல்லி தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறாரா விஜயகாந்த். அவரே அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை ஒரு டைம் சொல்லியிருக்கிறாரு. சினிமாவில் வாய்ப்பு அப்படின்றது சுலபமாக யாருக்கும் கிடைக்காது. சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவுடைய இரும்பு கதவுகள் திறக்கவே திறக்காது. பல இடங்களுக்கு போய் வாய்ப்பு கேட்டு அலையணும். அப்போது அவமானத்தையும் சந்திக்கணும். அதையும் மீறி வாய்ப்பு கிடைச்சா அதை பறிக்க பலரும் வருவாங்க. அந்த வாய்ப்பை தக்க வைக்க வேணும்னு இயக்குனரும் தயாரிப்பாளரும் நம்பணும். பாதி படத்தில் ஹீரோவை மாற்றிய கதையெல்லாம் ஹாலிவுட்டில் நிறைய இருக்குது. மதுரையிலேருந்து சென்னை வந்த வாய்ப்பு தேடி அலைந்த விஜயகாந்தும் பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறாரு. பல வருடங்களுக்கு முன்பு ஊடகம் ஒன்றில் பேசியவர், மதுரையில் என் அப்பாவின் ரைஸ் மில்லை நான் நடத்தி வந்தேன். 100 பேர் வேலை செய்வாங்க. சின்ன முதலாளி அப்படி தான் சொல்லுவாங்க. அப்பாவிடம் பொய் சொல்லிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். ஏன்னா அப்பா என்னை நல்லா வச்சுருந்தாரு. என் வீட்டில் மற்ற எல்லோரும் படிச்சுட்டு இருக்க, நான் படிப்பை விட்டுட்டு ரைஸ் மில்லை கவனிச்சிட்டேன். சென்னை வந்து வாய்ப்பு கேட்டபோது எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல. இவர்கள் முன் நாம் நடித்து காட்டணும் அப்படின்னு நினைத்து நான் ஏறாத வாசலே கிடையாது. எல்லா இடத்துலையும் சுற்றினேன். அப்போது நான் டி நகரில் பாண்டி பஜாரில் தங்கியிருந்தேன். அங்கிருந்து ஜெமினி பாலம் வரை நடந்தே வருவேன். வரும்போது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா பவுடர் பூசிக்கொண்டு பஸ்ஸில் வருவேன். போகும்போது நடந்து போவேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். நான் வசதியானவன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னிடம் பலரும் பணம் கேட்டாங்க. பல அசிங்கங்களை நான் சந்தித்தேன். 100 பேர் என்னை சின்ன முதலில் அழைப்பதையெல்லாம் விட்டுட்டு இங்கே நான் சாதித்து காட்டணும் அப்படின்ற பிடிவாத குணம் என்னிடம் இருந்துச்சு. இன்றைக்கும் இளமை படத்தில் வில்லன் கம் ஹீரோ என நடித்தேன். என்னை பலரும் துச்சமாக தூக்கி எறிஞ்சாங்க. கருப்பாக இருந்துட்டு நீ ஏன் சினிமாவுக்கு வர, அதான் ஏற்கனவே இங்கே ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு பேசுவாங்களாம். இப்படி பலரும் பேசி அவமானப்பட்டு என் மனம் கல்லாகி இறுகி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வேறு மொழியில் நீங்கள் ஏன் நடிக்கலை அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்ன விஜயகாந்த் அவர்கள், முதலில் எனக்கு தமிழை தவிர வேறு மொழிகள் தெரியாது. அப்படி நடித்தாலும் காசுக்காகத்தான் நடிக்கணும். நான் எப்போதும் காசுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அதனால் அந்த ஆர்வம் எனக்கு வரல. கதைகளில் நான் தலையிட மாட்டேன். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்களிடம் சில கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவர்கள் ஏற்றுக்கலைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். வசனங்களில் தலையிடுவேன். குறிப்பாக துதி பாடுவது போன்ற வசனங்கள் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அது எனக்கு பிடிக்காது. சில நேரங்களில் சில கதைகளை நான் தேர்ந்தெடுப்பேன். சும்மா காதலித்தேன், டூயட் பாடினேன்னு இல்லாமல் அதில் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருக்குதான்னு நான் பார்ப்பேன்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில காலங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது இப்போ வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, நாகார்ஜுனா அவர்கள் இப்போ தண்டல் படம் நல்லபடியாக வெளியாக ஹிட் கொடுத்ததை அடுத்து சமதாவை கடுப்பேற்றக்கூடிய விதமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. எல்லாம் சோபிதா வந்த நேரம், அதான் தன்னுடைய மகனுக்கு ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாராம். நாகசேந்தன நடிகை சோபிதாவை காதல் திருமணம் தான் பண்ணார். இருவருடைய திருமணம் வந்து பார்த்திங்கன்னா ஜோராக நடந்துச்சு. சாய் பல்லவி, பப்ளு பிருத்திவிராஜ், கருணாகரன், ஆடுகளம் நரேன் உள்பட பலர் நடிப்பில் வெளியான தண்டேல் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. அதனால் இப்போ சமதா அவர்களை கடுப்பேற்றக்கூடிய விதமாக தன்னுடைய மருமகள் வந்த நேரம்தான் அப்படின்ற மாதிரியாக சோபிதாவை புகழ்ந்திருக்கிறாராம். ஒருவேளை சமதாவை கடுப்பேற்றதான் அப்படி பேசியிருக்கிறாங்களா அப்படின்ற விவாதமும் ரசிகர்களிடையே அதிகமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.